அதனால் அவரது அந்த பேச்சுவார்த்தை உரையாடல் முடிந்து அவர் திரும்பிய போது யானை தந்தத்தால் செய்த ஒரு பொருளை பரிசாக பெறுகிறார். என்றும் அசிசி நகரிலே புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலயத்தில் அந்த பொருள், அந்த பரிசு பொருள் அங்கு வைக்கப்பட்டிருப்பதை நாம் இன்றும் பார்க்க முடியும். அந்த பரிசு பொருள் எதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது? எப்படி அன்பை அவர் எடுத்து செல்கின்றார், அந்த அன்பால் எப்படி அங்கு அமைதியை ஏற்படுத்துகின்றார். கிறிஸ்தவத்தை பற்றி பேசினாலே அவர்களை கொண்டு விடுகின்ற அந்த இஸ்லாம் மாலிக் அல் கலீம் என்ற அந்த அரசன் எப்படி அமைதியை அவரது உள்ளத்திலும் இவர் ஏற்படுத்துகின்றார் என்பதற்கு சாட்சியமாக அந்த பரிசு பொருள் என்றும் அவரது ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று நான் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வு மிகவும் எளிமையான ஏழ்மையான வாழ்வு. ஆனால் அதை வாழ்வது கடினம், அவரை புரிந்து கொள்வது கடினம். அவரது எளிமை, அவரது ஏழ்மை, அதனால் இந்த உலகிலுள்ள எல்லா மனிதர்களையும் தன் சொந்த சகோதர சகோதரிகளாக பார்க்கிறார். சூரியனை தன் சகோதரன் என்று சொல்லுவார், அழைப்பார். நிலாவை தன் சகோதரி என்று அழைப்பார். புழு பூச்சிகள், பறவைகள் இவற்றையெல்லாம் தனது குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லுவார். இந்த பறவைகள் பாவத்து பறவை காக்கா குருவி என்று சொல்ல மாட்டார், தன் சகோதரிகள் என்று சொல்லுவார். இன்னும் சிறப்பாக சாவை கூட, அவர் சாவதற்கு முன்னதாக அந்த மரணத்தை கூட என் சகோதரியை வந்து என்னை அழைத்துக்கொள், என் சகோதரியை நீ வருக என்று சொல்லி அந்த சாவை கூட தன் சகோதரியாக அவர் பார்த்தார், அவரை வரவேற்றார், அந்த சாவை ஏற்றுக்கொண்டார். இப்படி அவர்கள் வாழ்வு முழுவதும் அன்பை விதைக்கின்ற ஒன்றாக, அதனால் அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக தான் அவர்கள் வாழ்வு முழுக்க முழுக்க அமைந்திருக்கிறார். அதனால்தான் அவர் அந்த ஜபம் அமைதியின் தூதவனாக என்னையே மாற்றுவீர் என்று சொல்லி அவர் தெரிவித்த அந்த ஜபம் அது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கி கொண்டவர். இன்று அவரது விழாவை கொண்டாட கொடியேற்றி நவநாளை ஆரம்பிக்கிறோம். அந்த கொடியை மந்திரித்த போது நாம் சொன்ன ஜபம், இந்த கொடி எப்படி உயரை ஏற்றப்படுகின்றதோ அதுபோன்று நமது உள்ளங்களும் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும். அந்த பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் கொடி எதற்காக ஏற்றப்படுகின்றது? இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற அவர் இந்த பகுதி முழுவதையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வருகின்றார். அவரது ஆட்சி அன்பையும் அமைதியும் விதைக்கின்ற ஒரு ஆட்சி. அமைதியினால் இங்கு இந்த பகுதி மக்கள் எல்லோரையும் எல்லா குடும்பங்களையும் ஆட்சி செய்கின்றவர் என்பதைத்தான் இந்த கொடியை நாம் உற்று நோக்குகின்ற போது நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இந்த ஆலயத்திலிருந்து அவர் ஆட்சி செய்கிறது. அவரது ஆட்சியானது அன்பையும் அமைதியையும் விதைக்கின்ற ஒன்றாக, அன்பினாலும் அமைதியினாலும் இந்த பகுதி மக்கள் எல்லோரையும் அவர் ஆட்சி செய்கின்ற ஒருவராக இருக்கின்றார் என்று இந்த கொடி பறைசாற்றுகின்றார். எனவே இந்த நாட்களில் அந்த கொடியை காணுகின்ற நாம் எல்லோரும் அவரிடம் காணப்பட்ட இந்த சிறப்பான பண்பு அமைதி, அன்பு இவற்றை மக்கள் மத்தியிலே விதைப்பது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது, நம் உடன் சகோதர சகோதரிகளை அதே கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்பது, ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய சாயல் இருக்கின்றது. மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, பறவைகள் எல்லாமும் கடவுளது படைப்புகள். எல்லாருக்கும் கடவுள் உயிரை கொடுத்திருக்கின்றார். எனக்கு உயிரை கொடுத்த அதே கடவுள் தான் இந்த உயிரை நம்மையும் படைத்திருக்கின்றார். எனவே கடவுளது பிரசன்னத்தை ஒவ்வொன்றிலும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த இயற்கையும் அவர் நேசிக்கின்றார். மனிதனை மட்டுமல்ல, கடவுளின் சாய குறிக்கப்பட்ட மனிதனை மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களையும் தனது சகோதர சகோதரியாக அவர் பார்ப்பது, கடவுளின் சாயல் அவர்களில் இருப்பதை உணர்வது, இதுதான் அந்த அன்பையும் அமைதியை விளைவித்து அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல அவருக்கு தூண்டுதலாக இருந்தார். அத்தகைய ஒரு பண்பை நாம் இதை வளர்த்துக் கொள்ள, அதிலே நாம் வளர தொடர்ந்து திருப்பதியில் மன்றாடுவோம். ஆமாம்.